ஆவியானவர் இன்றைக்கு என்னோடு பேசும் ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஒரு வார்த்தை பேசும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் சுகமாக்குமாண்டவரே. இந்த ஆத்மாவில் ஒரு சுகம் உண்டாகட்டும், ஆத்மாவிலே ஒரு சுகம் உண்டாகட்டும், ஆத்மாவிலே ஒரு சுகம் உண்டாகட்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லுறேன், ஆவியானவர் உன்னோடு பேசினால் ஒழிய ஒன்றும் இல்லாமல் எவ்வளவு தரமான பிரசங்கியா இருந்தாலும் சரி, எந்த ஆளா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியான தேவன் உன்னோடு பேசாவிட்டால் ஒன்றுமே நடக்க போறதில்லை. அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய ஆவியை அனுப்பி இந்த நாளிலும் அந்த வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துறது போல அந்த வார்த்தையும் ஆவியானவர் சேர்ந்து எங்களுக்கு நல்ல ஒரு குணத்தை ஏற்படுத்த, எங்களுடைய வாழ்வில் ஒரு பலத்தை ஏற்படுத்த இங்கே கிருபை செய்ய வேண்டும். ஆட்சேபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றதை கவனிங்க. நான் இந்த அபிஷேகத்தை குறித்து நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். அதில் நான் திரும்ப அதை வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது முதலாவது, கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க உண்மையும் உத்தமமாய் நீங்க நடக்காவிட்டால் நீங்க ஒருபோதும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நான் சொன்னது போல புதுசா வந்துதான் நீங்க உங்களுக்கு விளங்காது. நான் சொன்னது போல இந்த அந்நிய பாசை பேசுறது, வரங்கள் கிரிய செய்தாசு, இதெல்லாம் அபிஷேகத்துக்கு அடையாளம் அல்ல. ஒரு அபிஷேகம் சொல்லிக்கொள்ளலாம். நான் சொல்ற அபிஷேகம் எங்களோட வாழ்வை தலைகளாய் மாற்றக்கூடிய ஒரு அபிஷேகத்தை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அபிஷேகத்தை பெருவேணமா இருந்தால் முதலாவது கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம உண்மையும் உத்தமமாய் அவருக்கு கீழ்ப்படுத்தி நம்ம நடக்க பழகணும், அவரை நம்ம கனம் பண்ண பழகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு இது வாய்க்காது. பேசுறபடி நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு கூட இருக்க சத்திய ஆவியாக வேறொரு கேட்டதாக நான் அனுப்பி வைப்பேன். அவர் இன்றைக்கு உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். அப்ப உள் வாசமாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறோமா? அவரை நம் யெகோவா தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நாமல் பார்க்கிறோம். டிவைன் பர்சன், ஒரு தெய்வீக நபராய் பார்க்கிறோமா? அல்லது சக்தியா பார்க்கிறோமா? அல்லது பரிசுத்த ஆவியானவருக்கு வாசம் பண்ணுகிறது 24 மணித்தியாலமும் நாங்க நினைவு கூறுகிறோமா? இது மிக மிக அவசியமானது. இந்த கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனுக்கு தான் அநேகத்திலே ஆண்டவர் அதிகாரியாக வைப்பார். கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உள்வாசத்திலேயே நீங்க அவர், அதாவது எதை செய்தாலும் அவரோட சாராம நீங்க செய்தால் அவரை நீங்க கனம் பண்ணவில்லை. அதே போல அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காமல் இருந்தால் நீங்க அவரை கனம் பண்ணவில்லை. இது ரெண்டு முக்கியம். முதலாவது நாம எப்படியும் கனம் பண்ணணும். ஒரு வேத வசனமா இருக்கட்டும், படிக்க ஒரு ஜெப கூட்டமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் முதலாவது ஆவியானவரை நீங்க நாடாமல், ஆவியானவரை எனக்கு உதவி செய்யாமல் இதயத்துல இருந்து, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, நீ சும்மா ஆவிய உதவி அதை நான் சொல்லல, உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுறீங்க. ஆண்டவரை இந்த பைபிளை படிக்க போறேன், எனக்கு நீங்க கற்றுத்தாங்க. அதை நான் ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவரை ஜெபத்துல நீங்க வழி நடத்துங்க. துதி நான் நடத்த போறேன், என்னை துதியில் நீங்க வழி நடத்துங்க. ஆண்டவரை ஒரு இடத்துக்கு போக போறேன், ஆண்டவரை ஒரு அட்வைஸ் கொடுக்க போறேன், ஆவியானவர் நீங்க எங்களோட கூட வாங்க அப்படின்னு சொல்லாம நாம கோபமா இருந்தால் நீங்க அபிஷேகத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அது வராது. ஏன்னா கொடுக்கப்பட்ட அந்த சின்ன சின்ன காரியத்துக்கே நாம் உண்மையற்றவர்களாக இருந்தோமா இருந்தால் நிச்சயமாக ஆவியானவர் எங்களுக்குள் அபிஷேகமாய் வர முடியாது. நான் அதை தெளிவா சொன்னேன். அவர் எங்களுக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆகவே அதை நம்ம கனம் பண்ணணும். அது போல அவர் சொல்லுகிற சின்ன சின்ன காரியங்களுக்கும் நான் சொன்னேன், நம்ம அநேக அந்த காரியங்களை கீழ்ப்படும் நம்ம சாட்டு சொல்லி பழகிட்டோம். இந்த சாட்டு சொல்லுகிற ஒரு குணம் எங்களை விட்டு போக மட்டும் ஆவியானவருடைய வல்லமை நீ காணும். எது எடுத்தாலும் புருஷன் பஞ்சாயத்து புருஷன் இங்கே பற்றி இதான் சொல்றேன். நான் தாழ்ந்து போகிற அதை இன்னுமே எங்களுக்கு வராது. ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசி இருக்கிறோம், சில விசுவாசி பிள்ளை நான் தாழ்ந்து போக தெரியும் சார், நான் பிள்ளை விட்டுட்டு மன்னிப்பு கேட்க தெரியும். ஆனால் பேசுறாரு, மன்னிப்பு கோயில் சண்டை போட்ட கேட்க தெரியும். இது சின்ன சின்ன காரியத்துக்குலாம் நம்ம எனக்கு இந்த நதி ஓடாது. நான் சொன்னேன், முதல் இருக்கிற நீரூட்டா இருக்கிற ஆவியானவரை கனம் பண்ணல, பிறகு ஜீவ நதிகள் எங்க ஓட போகுது? உள்ள நீரூட்டா இருக்கிற ஆவியானவர் நம்ம கனம் பண்ணணும், அவருடைய உள்வாசத்தை கனம் பண்ணணும். அவருடைய சின்ன சின்ன காரியத்தை அவர் பேசும்போது இன்னைக்கு அநேக பெரிய நான் இப்ப இந்த இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாறாது அதுக்கு மட்டும் பயமா ஜெபிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை மாறாதுன்னு சொன்னால் அவங்க எங்களுக்கு கிரியை செய்ய முடியாது. வீட்டில் இருக்கும்போது எப்படி கிரியை செய்யறது, சாமியோட எப்படி நான் வாழ்வேன், அதைத்தான் ஆவியானவர் பாப்பா. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை கொண்டு வர்றார். நம்மள அநேகருக்கு இந்த இங்க ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் இல்லாட்டி ஏதோ அதை தவறு சொல்லல, ஞாயிற்றுக்கிழமை இங்க வர்றோம் அதுக்கு ஸ்பெஷலா ஜெபிக்கிற தவறு சொல்லல. ஆனால் மற்ற நேரம் நம்ம என்ன செய்யணும், மற்ற நேரம் எந்த நேரத்துல வந்து ஆவியான கண்ணம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி எந்த காரியம் செய்யறது இல்லை. நான் சொன்னேன், இந்த கிறிஸ்துவத்தோட பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த செக்குலர் போட்டிருக்காங்க, அதாவது ஆவிக்குரியதும் ஆவிக்குரிய அற்றதும் அப்படி வேறு ஒண்ணுமே இல்லை. நீ டொய்லெட்ல இருந்தாலும் நீ ஆவிக்குரிய பார்க்கலாம், அது
நீ முகம் கழுவினாலும் ஆவிக்குரிய வாழ்வு தான் வாழ்ந்துட்டு இருக்க. அதை ஜெபம் பண்ணினாலும் ஆவிக்குரிய வாழ்வு தான். நீ வேதத்தை வாசித்தாலும் ஆவிக்குரிய வாழ்வு. இந்த பிரிச்சு பார்த்துடும். ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஜெபம் அனலா பறக்குது. ஆனா அதுக்கு முதல் நாள்ல குடும்பத்தை சரியில்லை, வைஃபை நம்ம கணக்கு பண்ண முடியல, அல்லது ஒரு ஆள் ஏதாவது சொன்னா நமக்கு கோவம் வந்துது. நம்ம என்ன இது பிரிச்சு வச்சுட்டோம். இப்ப இன்னைக்கு நாங்க வக்கான்ஸ் போறோம், எப்படி போறோம்? நீ ஜெபம் பண்ண தேவையில்லை, இது வக்கான்ஸ். நேசரை விட்டுட்டு நாங்க வக்கான்ஸ் போறோம். நீ வக்கான்ஸ் போனா என்ன, குளிச்சா என்ன, நான் சொல்ல குளிச்சா என்ன, நீ என்ன செய்த தொலைட்டு இருந்தா என்ன, நீ என்ன செய்தாலும் என்ன, 24 மணித்தியாலமும் நாம இயேசுவோடு வாழ அழைக்கப்பட்ட. இந்த ஒரு காலத்துல மாற்றம் வராவிட்டா எதிரே வராது. 24 மணித்தியாலம் ஆண்டவருடைய, நான் இங்க வந்து இப்ப என்ன பேசுறேன்னு ஆண்டவர் பொண்ணு அங்க பெரிய ஆணு குதிச்சு எழுப்பி பார்க்கல. இவன் என்ன செய்யறா படுத்துட்டு என்ன நினைக்கிறான், இவன் வைஃபோட எப்படி இருக்கிறான், என்ன விசுவாசோட எப்படி இருக்கிறான், மூப்பர்மாரோட எப்படி இருக்கிறான், அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறான். எத்தனை பேர் ஆம் சொல்லுங்க? அத நான் சொன்னேன். நான் என்ன சொல்றேன், சாமியே தெரியும். நான் இந்த நீங்க நினைக்கலாம் இது ஒரு பயங்கரமான இடம். கடைசி நேரத்தை 4 வருஷம் வரும். அந்த 7 நாளும் ஆண்டோட வாழ்ற வாழ்வெல்லாம் நான் கனப்படுத்துறேன். இது 7 நாளும் ஆண்டோட எப்படி நான் வாழ்றேன், எப்படி நான் படிக்கிறேன். நான் ஒரு செர்மன் எடுக்கிறதுக்காக நான் படித்ததே கிடையாது. 24 நாள் படித்த ஒன்று படிப்பேன், டிகிரி தான் வேலை படித்து கொடுப்பேன். அப்ப ஆண்டவர் எது பேசுறப்போ தருவோம். நான் என்ன சொல்றேன், அப்ப எங்களுடைய வாழ்வு கட்டோடு இருக்கும்போது செர்மன் ஆட்டோமேட்டிக்கா வரும். நாங்க செர்மன் எடுக்கிறதுக்காகவே நாம ஜெபத்துக்கு போறோம், செர்மன் எடுக்கிறதுக்காக போறோம், தவறு சொல்ல எடுக்கிறதுக்காக போறோம், தவறு சொல்லல. ஆனால் நீ அன்னைக்கு வாழ்க்கையில தேவனோட எந்த ஒரு உறவு ஏற்படுத்தாமல் அன்னைக்கு மட்டும் ஒரு தேவைக்கு நீ தேவ சொல்லிட்டு போறோம். இதான் கணிதம் நடக்கும். நாம என்ன சொல்றது, நான் சொல்றேன், நாம இந்த கிறிஸ்தவ மதம் சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவத்தை மதமாக்கிட்டோம். ஒரு சில காரியங்களை செய்தால் சரி, நாங்கள் கிறிஸ்தவ மதம் இல்லை. 24 மணித்தியாலும் தேவனோடு நடக்கிற வாழ்வு தான் கிறிஸ்தவம். 24 hours. நீ நித்திர கொள்றியா, எண்ணம் என்ன, டாய்லெட் போறியா, வாரியா, மனுஷோட பழகிறியா, சாப்பிடுறியா, மனுஷனுக்கு என்ன உதவி செய்யற, கணவனுக்கு உறவு என்ன, பிள்ளைகளோட உறவு என்ன, பாஸ்டர் மூப்பரோட உறவு என்ன, பாஸ்டர் விசுவாசோட உறவு என்ன, இதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. இன்னைக்கு இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு நாம அந்தந்த நேரத்துல எங்க சமயத்துல வாழ்ந்த மாதிரி அந்தந்த நேரத்துல ஏதாவது அந்த சபைக்கு போற நேரத்துல அந்த ஜெபம் பண்ற நேரத்துல இப்பதான் நம்ம ஆவிக்குரியவராய் நாம காமிக்கலாம். எவ்வளவு மடங்கு கர்த்தர் ஆதாம ஏவாளை கூப்பிட்டு கோயில் கட்டி கூட சொன்னாங்க. ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு கோயில் கட்டி கூட சொன்னாங்க. இல்ல, அவங்களுக்கு வாக்கை கொடுங்க, அந்த வாக்கை நீங்க வாழ்ந்து உண்மையா வாழ்ந்தாலே நீ என்னோட தான் நடக்கும், என்னோட தான் இருக்கு. நல்லா அதை கவனத்துல வச்சுக்கொள்ளுங்க. 24 மணிக்காலமும் தேவனோட வாழ்ற வாழ்வு தான். இன்னைக்கு இதெல்லாம் ஏமாற்றி பிசாசுகளை மடக்க வச்சுட்டான். ஒரு மத கட்டுக்குள்ள இருக்கிறோம் தெரியல. ஜெபிக்க விட்டா துள்ளிடுவோம், துதிக்க விட்டா துள்ளிடுவோம், பிரசங்கம் விட்டா நாங்க துள்ளிடுவோம். அந்த துள்ளிலாம் எனக்கு தேவையில்ல. நீ அணுகிற வாழ்க்கையிலே வைஃபோட எப்படி இருக்கிற, பிள்ளையோட எப்படி இருக்கிற, பக்கத்து வீட்டுக்காரோட எப்படி இருக்கிற, மூப்பரோட பாசம் நீ எப்படி இருக்கிற, ஒரு விசுவாசோட எப்படி நீ இருக்கிற, ஒருத்தன் ஏசிட்டா நீ எப்படி, இதுதான் கிறிஸ்தவம். அதுல அந்த நேரத்தில் அப்படின்னா அர்த்தம் என்ன, 24 மணித்தியாலமும் ஒருவன் கிறிஸ்தவனா பாருங்க. 24 மணித்தியாலமும் நம்ம கிறிஸ்தவனா வாழணும், மனதை கொள்ளுங்க. அவன் சொல்றது போல இந்த சொல்றது போல பரிசுத்தி இந்த நான் சொல்றேன், இந்த ஆண்ட்ரூ முறை எப்படி சொல்வாரு, அதை இந்த உள்ளத்தை ஆணி மாதிரி பாஞ்சு வச்சிருக்கு. அது நான் ஒரு எத்தனை படிச்சேன், அத்தனை கிட்ட படிச்சுட்டேன், திருப்பி அதை படிக்கிறேன். அதில் சொல்வாரு, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்ன அவரோட ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து ஆவின்னு சொல்லி ஒரு புத்தகம். 31 நாளைக்கு 31 பக்கத்தில் கூட பார்க்கலாம், 31 சாப்டர் முழுவதும் படிச்சுட்டாங்க. ஒவ்வொரு 31 நாளும் அதை ஒரு மாசத்துல தொடர்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கம் ஒரு சாப்டர் படிக்கலாம். அப்போ அதில் அவர் எழுதும்போது சொல்றாரு, இன்னைக்கு இருக்கிற அது எனக்கு நல்லா தெரிய கொடுக்குற மிகப்பெரிய பிரச்சனை, இந்த தியோலஜி படிக்கிறவங்க கூட, தியோலஜி ஸ்கூல்ஸ்ல தியோலஜி படிப்பிச்சு கொடுக்குறவங்க கூட ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். நீ பரிசுத்த ஆவியானவரை சாரணும். நீ எப்பொழுதுதான் படிச்சாலும் வேத அழகா சொல்லுவா, சத்தியத்தை போதித்து சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற சத்திய ஆவியானவர்.
நீ எவ்வளவுதான் தெரியட்டும், எவ்வளவுதான் நீ படிக்க, எனக்கு நல்லா தெரியும், எவ்வளவுதான் நீ படிப்பு குறைக்க சொல்ல, நான் திரும்ப சொல்றேன், முந்தி சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், படிப்பு நான் குறைக்க, நீ எவ்வளவு படிச்சாலும் சரி, எவ்வளவு பைபிள் தெரிஞ்சாலும் சரி, நீ தியோரி ஸ்கூல்ல ஒரு பிரின்சிபலா இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை. நீ ஆவியானவரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட நபரா இல்லையா? அதான் கேள்வி. நீ ஆவியானவரால் கற்றுக் கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் சொல்லப்பட்டது போல நான் மனுஷனாக கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவே எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு நேரடியாக வெளிப்படுத்திருக்காங்க தெரியாது, அவருடைய வாழ்க்கை எல்லாரும் சொல்றேன். இன்னைக்கு இயேசு வந்து வெளிப்படுத்துறாரு இல்ல, இன்னைக்கு வெளிப்படுத்துறா இயேசு நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக உனக்கு வெளிப்படுத்துறோம். நீ பல சொன்னாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்காரு, அவனுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. நீ சொல்ற ரட்சிக்கப்பட்டிருக்க, உனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? உன் உள்ளத்தினால சாட்சி கொடுத்து சொல்ல முடியுமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லி? இன்னைக்கு இருக்கிற தியோலஜில எல்லாம் சொல்றாரு, அவர் நர மாமிசம் கொண்டு சாப்பிடுற மக்கள் மத்தியில எழுப்ப மனசா சொல்றாரு. இன்னைக்கு இருக்க மிகப்பெரிய கருத்துவம் என்ன சொன்னார்? பரிசுத்தாவியான இடம் கொடுக்கல. இந்த தியோலஜியை சிறப்பு ஸ்கூலை விட்டு அனுப்புறதுக்குதான் அவங்க தான் இப்ப கேவலப்படுத்திருக்காங்க. பரிசுத்தாவின் சாராமையே கற்றுக் கொடுத்து மூளைக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. நான் தியோலஜி ஸ்கூல்ல கூட சொல்லல, எந்த தியோலஜி ஸ்கூலையும் பரிசுத்தாவை கனம் பண்ணாம அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க பரிசுத்தாவை சாரணை என்ன சாரக்கூடாது, நான் படிக்கிற படிப்பு நான் எவ்வளவு படிப்பிச்சு கொடுத்தா, நான் எவ்வளவு நேர்த்தியா படிப்பிச்சு கொடுத்தாலும், 100 விளைநிலமான படிப்பிச்சு கொடுத்தாலும் கூட ஆவியா உனக்கு பேர் உனக்குள்ளே ஆவியான செயல்படுத்தாவிட்டா, உனக்குள்ள ஆவி கற்றுக் கொடுக்காவிட்டா எல்லாமே வீடுகளை சொல்லி கொடுக்கணும். இந்த தியோலஜி நான் பல தியோலஜி தான் வச்சிருக்கேன், அவ்வளவு ஜோதிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. அது தேவை. படிப்பை நான் குறை சொல்ல, பைபிள் நல்லா படிக்கணும், புக்ஸ் நல்லா படிக்கணும், தியோலஜி படிக்கணும், இது கமெண்ட்ரி படிக்கணும், நான் சொன்னது போல என்ன சொல்றது ஸ்டடி பைபிள் படிக்கணும், எல்லாம் படிக்கணும். நான் சொல்றேன், நான் பரிசுத்தான புத்தகம் 50 புத்தகம் வச்சிருக்கேன், ஜெபத்தை குறித்து 50 புத்தகம் வச்சிருக்கேன், இயேசுவின் சிலுவை குறித்து சுத்தி ஒரு 50 புத்தகம் வச்சிருக்கேன். அதனால நான் பரிசுத்தமான ஆகிறது இல்லை, சொல்றதுல உங்களுக்கு அதெல்லாம் நான் பரிசுத்தமான ஆகிறது இல்லை. நான் எப்ப பரிசுத்தமான ஆகிறேன்னா, நான் பரிசுத்தான துணியோடு கூட அதை வாசிச்சு ஆவியான உள்ளத்துக்குள்ள சாட்சி கொடுத்து அதை பலப்படுத்துறேன். ஆகவே நீங்க நான் சொல்றேன், நீங்க பரிசுத்தானுக்கு உடை கொடுக்காத நீங்க என்னதான் படிச்சாலும் எனக்கு அதுக்கு கவலை இல்லை. உனக்கு உன்னை வச்சு நான் ஒண்ணு செய்ய முடியும். நீ எவ்வளவு தியோலஜி ஸ்கூல் போனா பரவாயில்ல, ஒண்ணு செய்ய முடியாது. தியோலஜி ஸ்கூல் நல்லது, நான் நல்லா படிப்பேன், நல்லா தெரியும், நான் 24 மட்டும் படிக்க மாட்டேன். நான் ஆவியானவர்கள் சாராத படிப்பு நான் சொல்றேன் 0 அன்று கூட அந்த முதல் நான் சொல்ல ப்ரொஃபஸ் முதல் அவர் இன்ட்ரடக்ஷன்லயே திரும்ப சொல்றார், உனக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கனம் பண்ணு. நான் சொல்ல இருக்கிறீங்க, நீங்க தெய்வீக நபர், நீங்க யெகோவா தேவன். இயேசு எப்படி யெகோவா தேவனோ, பிதாவானே எப்படி யெகோவா தேவன், அந்த யெகோவா தேவன் எனக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்க. இந்த ஒரே ஒரு வசனம் நமக்கு வந்துட்டார். சொன்னா தேவாதி தேவ தினந்தோறும் தங்க தேவாலய நாமே ஆவியான தேவன் அச்சாரமானால் அதிசயம். அந்த அதிசயம் எனக்கு வழங்கிட்டா சார் உன் வாழ்க்கை தலைகளாக எந்த படிப்பு செய்யலாம் கொடுக்கப்பட்ட ஆவியான உண்மையா இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில தெரியும். நான் திரும்ப சொல்றேன், சபைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இந்த பிசாசுல பெரிய ஜெப கூட்டத்தை பிரசங்கத்தை துதியாராதனைய அது பெருசா காமிச்சு எங்களுடைய தனிப்பட்ட தேவன் விரும்புகிற எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு வந்து ஒன்றுமில்லாம நாங்க நினைக்கிறோம், என்ன துதிச்சேன் நல்ல ஒரு அபிஷேகம் வந்தது, இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்ணேன் நல்ல ஒரு அபிஷேகம் வந்தது, அப்ப நான் கர்த்தர் என்ன பிரியமா இல்லவே. கர்த்தர் பார்க்கறதெல்லாம் சின்ன காரியத்துல இந்த எண்ணங்களிலே நீ எப்படி இருக்கிறார். அதான் கிறிஸ்துவ வாழ்வு, இது ஒரு மதம் அல்ல. கிறிஸ்துவ ஒரு வாழ்வு 24 மணி கசனம், அதாவது டொய்லெட்ல இருந்தாலும் கிறிஸ்தவம் தான், அதே பிரசங்கம் பண்ண நேரம் கிறிஸ்தவம் தான். இது ரெண்டு வித்தியாசம் இல்லை. டொய்லெட்ல கேட்க நாங்க கிறிஸ்தவெல்லாம் மாறி இங்க வந்தோம்னா கிறிஸ்தவம் மாற முடியாது. நம்ம அநேகர் அப்படித்தான் உள்ளத்துக்குள் இங்க வந்தா பெரிய கிறிஸ்தவனா இருக்கிறோம், பெரிய போர்வையில் போட்டு சொல்றோம். நம்ம வெளியில போனா நம்ம கிறிஸ்தவத்துக்கு சம்பந்தமே இல்லை. பார்க்கறவங்க நம்ம கிறிஸ்தவனை அதிசயப்படுறோம், இவங்க இப்படியா கிறிஸ்தவம் இருப்பாங்க. அது மணித்தாள வாழ்வு அது எந்த அது எப்படி நாம அதை நடத்த முடியும்னா 24 மணித்தாளமும் பரிசுத்தாவியானவரோட நீங்க சார்ந்து வாழ பழகம். எல்லாரும் ஆலோசனை அபிஷேகம் பெற நினைக்கிற நீங்கள் பரிசுத்தாவின் கனம் பண்ணாமல் அவருடைய வழிநடத்துக்கு நீங்க கீழ்ப்படியாவிட்டால் அந்த அபிஷேகம் ஒரு நாளும் வராது. ஓகே, நான் சொல்றது போல இந்த அபிஷேகம் வேணுமா தான் நம்முடைய ஜெப வாழ்வு உறுதியாக இருக்கும், ஒரு நிலையாக இருக்கும். சொன்னானே இந்த அடிக்கடி சொல்ல 17ஆம் அதிகாரம் அந்த
யாத்ராமத்துல அந்த மோசே கையை கலந்த போது அங்க வந்து 2 பேர் நின்று கையை ஒரு நிலையா படுத்தினாங்க. அது மாதிரி எங்களுடைய வாழ்விலே அடிக்கடி நாங்கள் ஜெபத்தை விழுந்து போகலாம். அது உண்மை. இந்த வாழ்க்கை அடிக்கடி விழுந்து போகுது. அதுல எது சொல்ல இப்ப கொஞ்சம் நிலையாகிட்டேன். அப்ப நான் பல வருடங்கள் விழுந்து 1-2 நாள் இல்லை, பல வருடங்கள் விழுந்து தான் போனேன். ஆனால் இன்னைக்கு நிலையாகிருக்கு. இன்னைக்கு பெரிய ஜெபவீரர் சொல்லல, நல்லா பெரிய ஜெபவீரர் சொல்லல, ஆனா நிலையாகிருக்கு. இன்னைக்கு உதாரணத்துக்கு நாங்கள் சாந்தியத்தை கரெக்டாக ஜெபம் பண்ணுவோம். அந்த நேரம் விடுபட்டுட்டா நான் விட சொல்ல சாந்திட்ட இரவு சாப்பிடணும் ஜெபம் பண்ண போறோம். 2 பேர் சேர்ந்து தண்ணி ஜெபம் சேர்ந்து நாங்கள் விடுத்தோம். எனக்கு தெரியும் அதோடைய முக்கியத்துவம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். அப்ப இப்ப நிறைவரம் ஆகிட்டு எனக்கு தெரியும். இப்ப முந்தியாக நான் சொல்றேன், காலையில ஜெபிக்கலாம், நான் பின்னர் படிக்க போறேன், நாளைக்கு ஜெயிக்கணும். இன்னைக்கு அப்படி படிப்பு இருக்கட்டும், நல்லது நல்லது, நல்லா வேத வாசிங்க, நல்லா படிங்க, நான் இருந்தாலும் படிக்கிறார். ஆனால் ஜெபத்துக்கு வரும் பொழுது அது முக்கியத்துவம். காலை எழுப்பி முந்தி நான் சொன்னேன், நமக்கு அதிகமா காலையில் கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு வேத வாசம் தொடங்கிடுவேன். எனக்கு வேத வாசனா அலாதி பிரியும், புத்தக வாசனா அதை விட அலாதி பிரியும். அவன் இதெல்லாம் செய்யறது ஜெபத்தை குறைக்கிறது. இந்த நாட்கள் நல்லா தெரிஞ்சுட்டு நிலைபரமான ஒரு ஆவி, சரி அது மட்டுமல்ல, ஒரு நிலைபரமான ஜெப ஆவி இருக்கணும்ல, அது கட்டாயம் தேவை. அது மட்டுமல்ல, இன்னும் அதுல வளர்றதுக்கு எந்த அளவு வளர முடியுமோ அந்த அளவுக்கு வளர்றதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணணும். நான் சொன்னேன் பாருங்க, இயேசுநாதர் யோர்தான் நதியில வந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபம் பண்ணும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேலே இறங்கினார். அப்ப ஜெப வாழ்வும் இந்த பரிசுத்த ஆவியானவரையும் அபிஷேகத்தையும் பிரிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், பிரிக்கவே முடியாது. உங்களுடைய வாழ்விலே தனி ஜெபம், குடும்ப ஜெபம், இந்த சேர்ந்து வரும்போது ஜெபத்துக்கு நீங்க வரவில்லைன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்விலே அபிஷேகம் குறைவுதான். ஒரு தனி ஜெபம் செய்யாத ஒரு மனிதனுடைய வாழ்விலே, குடும்ப ஜெபம் செய்யாத ஒரு மனிதனுடைய வாழ்விலே, சபையிலே கோடிமன்ற ஜெபங்களை ஜெபிக்காத ஒரு வாழ்விலே அபிஷேகத்தை காண முடியாது. நான் சொல்றேன், நாம பாட்டு பாடுறோம், நமக்கு பிரசங்கம் பண்றோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், இதுதான் நல்லது. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணும் போது உனக்குள்ள ஒரு கிரியை செய்தா அதான் முக்கியம். நாம பாட்டு பாடும் போது யாருக்கு யாரும் கிரியை செய்தா ஒரு அபிஷேகத்தை கொண்டு வர்றோமா? அது எப்ப வரும்னா தண்ணி பரிசுத்த வாழ்வு நான் பிறகு வரேன். ஆனால் இது முதலாவது ஒரு ஜெப வாழ்விலே நிலைவரமான ஜெப வாழ்வு. எல்லாரும் சொல்லலாம், யாராவது சூழ்நிலை பார்த்தாலும் சரி, இங்க பார்த்தாலும் சரி, நீங்க தனிப்பட்ட வாழ்விலே ஜெபிக்காவிட்டால் நீங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்குன்னு சொல்றோம். உங்களோட வாழ்விலே நன்மையை காணாத வறண்ட நிலத்திலே இருக்கிற ஒரு பயிர் மாதிரி நீ மாறி. ஜெபம் பண்ணால் ஒருவனும் செழிக்க முடியாது. அது ஆவிக்குரிய வாழ்வா இருக்கட்டும், பொருளாதார வாழ்வா இருக்கட்டும், சில அந்த இல்லாட்டி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுவாக நம்ம ஜெபம் பண்ணினால் கர்த்தர் அந்த இதை விடாமல் ஜெபம் பண்ணுவார். ஜெபத்திலே விழித்திருந்தே சொல்றதை பாருங்க. ஜெபத்தை விழித்திருந்தோம். இப்ப நானும் இந்த பகல் ஜெபிக்கிறோம், நம்ம இன்னைக்கு ஜெபிக்கல, விழிச்சிருக்கிறோம். இல்ல சரிவாடு பிசாசு வேலை, ஏதோ நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு அவசரத்துக்கு போக வேண்டியது, இது பிசாசு வேலை, அதான் விழிக்கிறது. இல்ல என்ன செய்யணும், இது அதோட சட்டமா எடுத்தால் கூட பரவாயில்ல, அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சட்டமா எடுத்தால் கூட பரவாயில்ல, பின்னர் ஜெபம் ராம் சொல்லுவாங்க. உன்னுடைய ஜெப வாழ்வு எக்காரணம் கொண்டு விடாது. காலையில் பின்னாடி பிடிச்சது சரி இல்லைன்னா குற்றவாளிகளுக்கு வராது. சார் இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க மன்னிப்பாராங்க இல்லை சொல்ல அது சாட்டு அதை அந்த கிருபை சாட்டு போக்காக்கி நம்ம ஜெபத்தை இல்லாம அழைக்கிற அளவுக்கு போகும். கிருபை கொண்டு அதிகமா ஜெபம் பண்ணதான் நாம பழகணும். எல்லாம் ராம் சொல்லுவாங்க. தயவு செய்து உங்களுடைய ஜெப வாழ்வை நீங்க சரியான ஒரு விதத்திலே நீங்க கட்டி காக்காவிட்டால் நீங்க அதை சோர்ந்து போவாங்க. ஜெபத்துக்கு சோர்வு வரும். ஜெபம் போகும்போது ஜெபத்துக்கு அப்படியே வரும். அது எத்தனை எவ்வளவு பசங்க வரும். இன்னைக்கு நாளைக்கு ஜெயிக்கும் அப்படி வரும். இப்ப ஜெபிக்கிற மாதிரி இல்லை, ஒரு மூடு இல்லை, ஒரு உணர்வு இல்லை, சோர்ந்து போகாது. ஜெபம் எல்லாரும் அப்படிப்பட்ட நேரத்தை என்ன செய் ஜெபம் பண்ணு. நான் சொல்றேன், என் வாழ்க்கை நான் அனுபவம் சொல்றேன். இப்படிப்பட்ட நேரத்தில் இப்ப இரவு நான் ஜெபம் பண்ண சாமி சொல்லிட்டு நான் படிப்புதான் விற்பனை சொல்லி அதுக்கு போக பார்ப்பேன் சொல்லி இந்த காலத்தை சேர்ந்த அந்த ஒரு உணர்வு இல்லை, வைக்க ஒரு உணர்வும் இல்லை. இப்ப நீங்க ஜெயிச்சாலே என்ன ஒன்றும் நடக்காத மாறும். நாம விசுவாசத்தோட இருக்கு. நான் ஜெபிக்க போறேன், நீ அவன் சொல்லி ஜெபிக்க போ. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள அந்த அபிஷேகம் பார்ப்பேன், அந்த தேவ அபிஷேகத்தை பார்ப்பான். அந்த அபிஷேகம் உள்ள இறங்கி எதிர்ப்பா ஜெபிக்க துதிக்க அது கொண்டு போறது. ஆகவே அந்த அந்த முதல் 10 நிமிஷத்தை வீணாக்கிறார். 10 நிமிஷம் ஒன்றுமே இல்லை, ஒரு உணர்வு இல்லை, வைங்க துதி. நீ மறக்காம துதிக்கிறா துதி 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 துதியோடு போகும்போது அவருடைய அபிஷேகம் எங்கள் மேலே வருகிறத நாம
பார்க்க முடியும். எல்லாரும் சொல்லுங்க. ஓகே, அவங்க கவனமா இருப்போம். இந்த ஜெபத்துல நம்ம கவனமா இருப்போம். ஒரு சிலர் நீங்க எல்லாருக்கும் ஒரு சிலர் நீங்க ஜெபம் பண்ணாமே இருக்கலாம். ரொம்ப என்ன சொல்றது வலுக்கிற ஒரு இடத்துல இருக்குது. எப்ப வலிக்கு பிடிங்களோ தெரியாது. தயவு செய்து இன்னைக்கு இந்த எச்சரிக்கையாவது நீங்க எடுத்து ஜெபம் பண்ணாதாக்க ஜெபம் பண்ண தொடங்கி. என்ன பார்க்க சொல்றேன், ஜெபம் பண்ணா எல்லாம் சரி வந்து ஒரு பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லல. ஆனா ஜெபம் பண்ணினா ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழும். எல்லாம் கைதுறாங்க. ஒரு ஜெயமுள்ள ஜெபம் பண்ணினா தான் ஒரு ஜெயமுள்ள வாழ்வு. நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணாதான் எனக்கு ஒரு பிரச்சனை வரல, எனக்கு ஒரு பிரச்சனை அப்படி சொல்ல கொடுக்க முடியாது. ஆனா அந்த நாள் ஒரு ஜெயமாய் ஆண்டவர் நம்மை நடத்தும். அது விழுந்திருந்தா கூட அந்த நன்மைக்கு ஏதோ அதை மாற்றி அதிலே ஒரு நன்மை கொண்டு வருவாங்க. ஆனா நீ ஜெபம் பண்ணாம வாழ்க்கையை கொண்டு போவாயா? குடும்ப ஜெபம் சிலர் குடும்ப ஜெபம் இல்லாமையே நீங்க வாழ்ந்து பழகிறீங்க. குடும்பத்தை எப்படி நன்மை வரும், எப்படி ஒரு திரும்ப வரும்? ஓகே, இது முதலாவது. ரெண்டாவது, இந்த அபிஷேகம் வேணும் என்றால் ஒரு மனம் மிக மிக அவசியம். அந்த தந்தை பேசுற பாட்டுல எனக்கு பிடிச்சது அந்த எத்தனை இன்பம் எத்தனை நன்மை சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணும் போது கடைசியா சொல்லுவாரு, ஒரு மனம் தேவனுக்கு நறுமணம். ராமநாபம் தேவன் எங்க தனிப்பட்ட முறையில நேசிக்கிறார். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. தனிப்பட்ட முறையில நேசிக்கிறார். ஆனால் அதை விட பாருங்க, இருவரோ மூவரோ நாம அந்த சந்தர்ப்பம் வேற சந்தர்ப்பம் இருந்தா கூட நம்ம எடுப்போம். இருவரோ மூவரோ நாமத்திலே கூடும் போது அங்க நான் இருக்கிறேன். அப்ப அவர் தனிப்பட்ட முறையில் என்னை நேசிக்கிறார். நான் அப்பாங்கிற முறையில் அவரை நேசிக்கிறேன். அவர் மகன்கிற முறையில் இயேசு கிறிஸ்து மூலமா புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்டபடினா இங்கே அவர் நேசிக்கிறார். இதுல எந்த சந்தேகம் இல்லை. நான் பாவம் செஞ்சால் நேசிக்கிறார். அடித்து திருத்துவார் பாவம் செஞ்சா அது என்னை நேசிக்கிறார் வேத தெளிவா சொல்றது. ஆனால் அவருடைய மிகப்பெரிய அதான் அந்த தலைமை சாலை அந்த பாருங்க, அவருடைய அந்த அபிஷேகத்தை பார்த்து அவருடைய அபிஷேகத்தை என்ன ஒரு மனம் தேவனுக்கு நறுமணம். எப்படி இந்த சுத்த மிருகத்தை நோவா பரிசெலுத்தின போது சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொண்டால் எழுதப்பட்டது போல நாங்க ஒரு மனமாய் கூடி வரும் பொழுது நீங்க நம்புங்க. அநேக நீங்க ஒரு மனத்தை காத்துக்கொள்ள ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் நொந்து கொண்டு குடும்பத்திலேயே ஒரு மனம் இல்லைன்னா நீ எப்படி சபையில ஒரு மனமா இருக்கும்? இந்த ஒரு மனம் கர்த்தருக்கு நறுமணம். அது இந்த அப்போஸ்தலர் தெரியும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல அவர் ஒருமித்து கூடி வந்தார்கள். அப்பொழுதும் அபிஷேகம் நீங்க நம்புங்க. இந்த நான் சொல்ற சபையில பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் வேணாம். ஒரு தனியா ஒரு பெரிய பரிசுத்தவான் வேணாம். இந்த சபை நம்ம எல்லாரும் ஒரு மனத்துக்குள்ள வருவோமா இருந்தா அவனோட அபிஷேகத்தை நம்ம காணணும். ஆனா இந்த ஒரு மனத்தை நான் பார்க்கிறேன். என்னுடைய ஆட்களுடைய வாழ்களை பார்க்கிறேன். நான் 26 வருஷமா கர்த்தர்கள் இருக்கிறேன். 20 வருஷத்துக்கு மேல நான் பாஸ்டா இருக்கிறேன். இந்த ஒவ்வொரு சபையும் நான் ஏற்கனவே சொன்னது போல பலர்மோட 20 வருஷம் இருந்திருக்கிறேன். ஒரு 6 வருஷம் ஜெர்மன்ல கர்நாடகா இருந்திருக்கிறேன். இங்க ஒரு 2 வருஷம் இருந்திருக்கிறேன். மற்றபடி நான் பல லண்டனுக்கு அடிக்கடி போயிருக்கிறேன். காட்சபை முந்தி இப்ப எல்லாம் முந்தி அடிக்கடி நான் போயிருக்கிறேன். இளைச்சவருக்கு போயிருக்கிறேன். நான் பார்த்த மிகப்பெரிய ஒரு சோககரமான ஒரு காரியம் அநேக ஒரு மனமாக அவன் விளங்குது. ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் சும்மா சொல்றேன். ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைல பாசம் இருக்கா, தனித்தனி எல்லா பிள்ளைகளும் பாசம் இருக்கும். ஆனா ஒரு தாய் தகப்பனுக்கு எல்லா பிள்ளைகளும் கல்யாணம் கட்டி போயிட்டு ஒரு கொண்டாட்டம் வருது. எல்லாரும் வந்து இருக்கும்போது அவங்களோட சந்தோஷத்தை பார்க்குது. அவங்க ராஜா மாறி இருப்பாங்க. பேர பிள்ளைலாம் பார்த்து அவர் ராஜா மாறி இருப்பார். ஏன்னா அவருடைய சந்தோஷத்தை அந்த ஒரு பிள்ளை வீட்டு வர்ற சந்தோஷம் இருக்குது. அந்த ஒரு தீபாவளி ஒரு அந்த காலத்தோட இப்ப தீபாவளியோ ஒரு கிறிஸ்துமஸோ யாருக்கோ அந்த குடும்பம் கூடி வந்து இருக்கும் பொழுது தகப்பனுக்கு இருக்கிற தாய்க்கு இருக்கிற அந்த சந்தோஷம் பயங்கரமா வேலை செய்வாங்க, சாப்பாடு செய்வாங்க, அது செய்வாங்க. அவங்க தன்னுடைய என்ன சொல்றது கஷ்டத்தையும் மறந்துடும். தன் காசு அனுப்பிடும். அந்த கடன் வாங்கியாவது எல்லாம் எங்க குடும்பம் மறந்துங்க மருமகன் மருந்து பிள்ளைகள் மருந்து பேர பிள்ளை மருந்து ஏதாவது செய்யணும்னு ஒரு துடிப்பும் ஒரு வேகம் அதுல செஞ்சு முடிச்சு கடல்ல முடிஞ்சா கூட அவங்களுக்கு ஒரு திருப்தியும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை காணும். அது மாதிரி பரலோகனுக்கு தனிப்பட்ட பிள்ளை நிலைமையிலே என்னை அவர் நேசித்தால் கூட அவர் எங்கள் சபை ஒரு மட்டும்தான் ஒருமித்து சொன்னா இப்ப நம்ம எல்லாரும் வந்து இதை சொல்லல எல்லாம் வந்து எல்லாரும் ஒருமித்து வந்தால் ஆண்டவருடைய அபிஷேகம் தனி அபிஷேகம். இந்த 110 சங்கீத வாசித்த 110 சங்கீதம் பாருங்க, ஒரு அழகான சங்கீதம் அடிக்கடி வாசிக்க விரும்பாது. நீங்க எத்தனை பேர் கேட்கறீங்களோ எத்தனை பேர் விட்டு கொடுக்கணும் எனக்கு தெரியாது. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. பாருங்க, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை. இந்த வசனம் வாசிக்கும்
வாசிக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை அது அவருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியில வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமா நல்ல தைலத்துக்கு அந்த அபிஷேகத்துக்கு இருக்குது. அது எர்மோன் மேலும் சியோன் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் எங்க சகோதரர் ஒருமித்து அதுதான் பிசாசு சகோதரர் ஒருமித்து வாசம் பண்றாங்க. ஆனால் நம்மளால வாழ முடியும். நாம ஏன் வாழலைன்னா எங்களுடைய சுயத்துக்கு நாங்க மறிக்க எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. 100க்கு 100 கஷ்டம் கஷ்டம் தான். 100 நான் ஒருத்தர் வாங்க முடியாது, நானும் வாங்க முடியாது. ஆனால் இன்னைக்கு சரி 100க்கு 100 வருமானம் தேவையில்லை. ஏழுமான அளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களை விட்டு கொடுத்து சகோதர சகோதரர்களோடு ஒரு வருமானத்தை காத்துக்கொள்ள முடியல. அப்படி இல்லைன்னா இப்படி அந்த அபிஷேகத்தை நாங்க எதிர்பார்க்க முடியும். நான் சொன்னேன் வாசிப்போம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. பல காண்பிக்கிற காரியங்கள் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. 2:1 வாசிங்க. அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். வாசிங்க. பெந்தெகோஸ்தேயின் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஓடி வந்திருந்தார்கள். 1:14 வாசிங்க. அப்பொழுது பேதுரு 11 நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு எபத்திலும் குழந்தைகள் தரித்திருந்தார்கள். பல பேர் ஜெபிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல. பல பேர் எப்படி இருக்கணும்? ஒருமனப்பட்டுனா ஆட்கள் நினைக்கிறாங்க, இப்ப நாங்க 10 பேர் சேர்ந்து இல்லைக்கா ஜெபிக்கிறோம், ஒருமனப்பட்டு. அதை ஒருமனத்தை சொல்லல. நான் 10 பேரும் ஒருமனப்பட்டிருக்கோம், இலங்கைக்கு ஜெபிக்கும், அந்த ஒருமனம் இல்ல. நீ 10 பேரும் ஒருமனப்பட்டிருக்க, அதுதான் பேர் சொல்லுது. விளங்குறாங்க இல்லையா? இப்ப நாங்க எல்லாரும் இலங்கைக்கா ஜெபிக்க ஒருமனப்பட்டிருக்கோம், இலங்கை தான் ஒருமனப்பட்டிருக்கோம், அதை நான் சொல்லல. அந்த 10 பேருக்குள்ளேயும் ஒருமனம் இருக்குதா? 10 பேருக்குள்ளேயும் விட்டு கொடுக்க தன்மை இருக்குதா? 10 பேருக்குள்ள சகோதரம்ங்கிற உணர்வு இருக்குதா? 10 பேருக்குள்ளேயும் அவனும் பிதாவுக்கு பிள்ளைதான், நானும் பிதாவுக்கு பிள்ளைதான், அந்த ஒருமனம் இருக்குதா? அதை காத்துக்கொள்ளுகிறோமா? அது இல்லைன்னா ஒரு மனம் இல்லை. கூடி இருக்கிறத ஒரு மனம் சொல்ல முடியாது. அதாவது அதை வேறு சொல்லவும் இல்லை. சார் 2வது 4வது சொல்லுங்க. 2:2 38 அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனிதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி. 4வது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். 24 இல்ல 4:24 அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். இப்ப இது நீங்க பல தடவை கேட்டிருக்கீங்க. இந்த சந்தேகத்தில் பல தடவை நான் சொல்லியிருக்கேன், பலரும் சொல்லியிருக்காங்க. அப்ப இது நான் திரும்ப சொல்றேன். ஒருமனப்பட்டு வருகிறது தேவனுக்கு ஒரு பெரிய நறுமணம். தேவன் நாங்கள் தனித்தனியே எங்களை நேசிக்கிறதை விட ஒரு கூட்டா, ஒரு குடும்பமா எங்களை நேசிக்கிறார். ஒரு தாய் தகப்பன் எப்படி ஒரு மகனையோ அல்லது மருமகனையோ நேசிக்கிறத விட அந்த எல்லா குடும்பங்களும் 5 பிள்ளைகள் இருந்து 5 குடும்பங்கள் அந்த வீட்டில் இருக்கும்போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் சமாதானம் இருக்குதோ அதை விட 1000 மடங்காக எங்களுடைய பரலோக பிதாவுக்கு ஒருமனப்பட்டு வருகிறது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். இதை நீங்க நல்லா மனதில் வைத்துக் கொள்ள இருக்கு. ஆண்டவர் அதை நேசிக்கிறார். அதனால்தான் அந்த இடத்துல விசேஷமான அபிஷேகத்தை ஊட்டுகிறார். இருவர மூவரை நாமத்தில் ஒருமனப்பட்டிருந்தால் அங்கே ஒரு விசேஷ அபிஷேகம் தான் நிற்கிறேன் ஒரு விசேஷமா சொல்லுகிறாரு. அது மாத்திரமல்ல, சகோதரர்களுக்கு வாசம் பண்ணுறது எத்தனை நன்மை எத்தனை இன்பமா
இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்படுறப்ப அந்த அந்த ஆலயத்திலே அது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஒருமனப்பட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அப்ப அதுல விசேஷமான ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அப்ப நான் சொல்றேன், இரண்டாவது, நீங்க ஒரு மனத்தை காத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய வாழ்விலே அபிஷேகம் குறைவா தான் இருக்கும். நீங்க எவ்வளவு பெரிய சத்தம் போடலாம், நீங்க எப்படியும் பெரிய பந்தாவா காட்டலாம், ஆனால் அபிஷேகம் இருக்காது. அபிஷேகங்கிறது நான் சொன்னேன், பந்தா காட்டுறதுல அபிஷேகம் வருதுன்னா இப்ப பிரசங்கம் பண்ற இதால அபிஷேகம் வாடுறதில்ல. நீ பந்தா காட்டுறதால வராது, நீ பெரிய மியூசிக் அடிக்கிறாங்க, நீ பெரிய பாட்டு பாடுறா, நீங்க 30 நாள் வந்து ஜெபம் பண்றதுனால அது அபிஷேகம் வர்றதில்ல. ஆண்டவர் பார்க்கறது நம்ம ஒருமனப்பட்டு இருக்கிறோமா, அந்த ஒரு மனத்தை காத்துக்கணும். ஒரு மனத்தை காத்துக்கணும். ஒரு சில காரியம் சொல்றேன், நம்ம அநேகர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றேன். எத்தனை பேர் நீங்க ஒரு மனமா இருக்கிறீங்களோ இல்லையோ, ரெண்டாவது ஒரு மனத்தை எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க, அதை பத்தி எத்தனை பேர் சிந்திச்சிருக்கிறீங்க, நான் ஒரு மனமா இருக்கணும், நான் என்ன சொல்றேன், சகோதரர்களோட பகையா பறக்கக்கூடாது, பகையா இருக்கக்கூடாது. நாங்க எப்ப எந்த ஒரு சாட்டு பிரதர் அவங்க சரியில்லை பிரதர், அதால நான் ஒத்து போக முடியாது. ஏவாள் சொன்ன மாதிரி, ஆதாம் ஏவாள் சாத்தான், ஏவாள் பிசா சாத்தான் மாதிரி, இது அது அது அப்படின்னு தேவசம் சொல்ல முடியாது. பாருங்க, இப்ப எடுங்க 4வது அதிகாரம் எபேசியர் 2 சொல்றது காட்டுறேன். 4வது அதிகாரம் எபேசியர். முதலாவது, நீங்க ஒரு மனத்தை காத்துக்கொள்ள விருப்பமில்லை, ஒரு உணர்வு இல்லைன்னா இது படிக்காது, இப்படி படுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அந்த உண்மையா நான் ஒரு மனத்தை காத்துக்கொள்ள எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க. இப்ப நான் சொல்லிக்க கவனிங்க, நான் சொல்லிக்க நீங்க தயவு செய்து நீங்க உங்களை எத்தனை பேர் இன்னும் நீங்க சபையில ஒரு குடும்பத்தோட பிரச்சனையா இருக்கிறீங்க, அல்லது உங்களோட சொந்தக்காரோட பிரச்சனையா இருக்கிறீங்க, யாரோடையாவது. நான் சொல்றேன் கூடுமான, அதே நான் சொல்றேன், ஒரு சிலருக்காக கூடுமானவரை சமாதானம்னா ஒரு சிலரோட இருக்க முடியாது, இருந்துட்டு ஏதாவது ஒருவரோட தான் இருக்க முடியாது, மற்ற எல்லாத்தோட ஒரு மனமாக இருக்க முடியும். நீ சரியாயிடும் அவனை சொல்ற சாட்டா. ஒரு சிலரோட இருக்க முடியாது, எப்படி பிரச்சனை கொண்டே இருப்பாங்க. சரி, அதாவது வேற, அது இருந்துட்டு எங்கேயாவது ஒன்றுதான் நடக்கும். சபையா அப்படி இருக்காது, இருந்தாலும் இருந்துட்டு எங்கேயாவது ஒன்று நடக்கும். ஆனா நம்ம பார்த்தா எப்ப பார்த்தாலும் அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, அவன் அப்படி சொல்றான், இவன் இப்படி சொல்றான், இவனால பிரச்சனை, அவனால அப்படி இப்படிதான் சொல்றது. அப்ப எப்படி, அப்ப நான் சொன்னேன், அப்ப எப்படி நம்ம ஒரு மனத்தை காத்துக்கொள்வோம், எப்படி தேவன் எங்களை மத்தியிலே. நான் சொன்னேன், மற்றவன் ஒரு மனத்தை காத்துக்கொண்டா அவனுடைய பிரச்சனை, நான் ஒரு மனத்தை காத்துக்கொண்டா என்ன கத்த விஷயத்தை வைப்பாங்க. அவர் ஆமா சொன்னாங்க, அவன் என்னோட ஒரு மனப்பட நான் என்ன செய்யுது, நான் என்னுடைய முந்தைய சொல்லுங்க, நான் எந்த அளவுக்கு நான் அவனோட ஒரு மனப்பட நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிரச்சனை இல்லை, அவனோட ஒரு மனம் தான் கொடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். இப்ப பாருங்க, ஒன்று தொடக்கம் நான் 3 மட்டும் நாங்கள் வாசிப்போமா. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவராகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவியின் ஒரு மனத்தை அடக்கலாம் சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்ட உடனே நான் பிதாவுக்கு பிள்ளையாக பாருங்க, வச்சுக்கொள்ளுங்க. 1 யோவான் 5 எடுங்க. 1 யோவான் 5 வாசிங்க. 1 யோவான் 5 வாசிங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், பிறப்பித்தவர் யாரு? பிதாவாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். இதுதான் உண்மை, இது உண்மை. இது இல்லைன்னா நம்ம மறுபடி பிறக்கல. தெளிவா பேர் சொல்லுது. நாங்க இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். சொன்னால் இயேசுதான் அந்த யெகோவா தேவன் அப்படி சொல்லி நம்ம விசுவாசத்தை எங்களை பாவத்துக்காக மரித்தான்னு சொன்னா நம்ம மறுபடியும் பிறக்கிறோம். ஓகே, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும், பிறப்பித்தவனா யாரு? பிதாவாகிய தேவன். பிறப்பித்தவருக்கு அன்பு கூறுவனா பிதாவை அன்பு கூறுகிறேன், அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். இது சந்தேகமே இல்லை. யோவான் 3:2 4 20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தெளிவா சொல்லுது. 3:14
கவனிங்க, நீங்க மரணத்தை விட்டு ஜீவனுக்கு வந்திருக்கு, நித்திய ஜீவன் வந்திருக்கிறதுன்னு சொன்னால் அது எப்படி கற்றுக்கொள்ளலாம்? இப்ப எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? கையெழுத்தாங்க, நான் உங்களுக்கு கையெழுத்தாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கணும்? ஒரு சகோதரன் பிரச்சனை இல்லை, பிரச்சனை தான் நான் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நான் அவனோட அன்பா இருக்கத்தான் நினைக்கிறேன். அப்படியே மறுபடியும் பிரச்சனை சொல்லுது. அப்ப முதல் சொல்லிட்டு பிறப்பித்தவள் தேவன், பிறப்பித்தவரிடத்துல அன்பு கூறுகிறவன் பிறந்தவர்கிட்ட அன்பு கூறுங்க. நான் முதியோர் சொன்னானே, எங்க வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் பிள்ளைகள். அதுல ஒரு ஆசத்துக்கு நான் தகவல் பண்ணி, அவன் எவ்வளவு குழப்பம் செய்திருந்தாலும், அவன் என்னதான் தலைகளாக இருந்திருந்தாலும், அவன் பல பிரச்சனைப்படுத்தினான், பல பிரச்சனைப்படலாம். எங்களுக்கு அப்பா செத்ததே அவனால் தான் எங்க அப்பா தற்கொலை பண்ணது. அப்படியே அவன் தற்கொலை பண்ணி அவனும் தற்கொலை, அப்படி எப்படித்தான் இருந்தாலும் நான் அல்லது எங்களோட தம்பி அல்லது எங்க அண்ணா அவனை விட்டு கொடுக்க தயாராக யார் வந்து பேச உங்களுக்கு தேவையில்லை. எங்க சகோதரன் நாங்க பார்த்துக் கொள்வோம். அவன் விழுந்தாலும் இருந்தா பிரச்சனை, நீ வந்து குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீ ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க அப்பா சாப்பிட்டா எந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை இல்லை. அப்பா சத்தெல்லாம் நீ அவர் தான் காரணமா இருந்தாலும் அது எக்காரணம் நல்ல கொண்டு எக்காரணம் கொண்டும் அந்த அன்பை நம்ம விளக்க முடியாது. இந்த காலத்தை கடைசி காலத்தை தற்பி எழுப்பு அப்படி வந்து என்ன சொல்றது, சுவாப அன்பு இல்லாதவர்கள் ஆகிட்டாங்க. அதை நான் சொல்ல பாருங்க. சுவாப அன்பு நான் சொல்றேன். வேற சொல்றது கடைசி காலத்தை என்ன இருக்காத சுவாப அன்பு. சுவாப அன்பு என்ன? சுவாபத்திலேயே பிள்ளை தாய் பிள்ளையே நேசிக்கிறாங்க, நேசிப்பாங்க சுவாபத்திலேயே இல்லையாமா. அது எவ்வளவு கருப்பா இருக்கட்டும், அது எவ்வளவு காலுடைய சொத்தியா இருக்கட்டும், தாய்க்கு பிள்ளை அதுதான் சுவாப அன்பு. சரி, அது போல கணவன் மனைவி சுவாப அன்பு. ஆனா வேசுதான் கடைசி காலத்து அது ஓமா இல்லையா? இன்னைக்கு எடுத்து பாருங்க, இது நியூஸ்ல எடுத்து பாருங்க. தாய் மகளை மகளை கற்பழிக்கிறா. சுவாப அன்பு இல்லாத ஒரு காலத்துல வாழ்வோம். வேதம் சொல்லுது, நல்ல சொல்லுது. இப்ப நான் என்னுடைய அண்ணா அவன் எவ்வளவு குழப்படி பண்ணியிருந்தான், அவனுக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்து செஞ்சான், பல அவமானத்தை கொண்டு வந்தான். ஆனாலும் அந்த சுவாப அன்பு என்ன செய்வதில்லை, அவனை கோவிக்க விடுது. கொலைப்படுத்த நாம பேசுறோம், நாம அடிபட்டு கொள்றோம், அது வேற விஷயம். யாராவது வந்து அவனை ஏதாவது தொட்டா என்ன செய்ய பரவாயில்ல, நீயும் தொட்டா சாப்பிடுவோம், அது எங்க தம்பி, அது சுவாப அன்பு, அது இயற்கை அன்பு. இப்ப அது இல்லை, இப்ப அது இல்லா போகுது, கொல்ல இப்ப சுவாப அன்பே இல்லை. இப்ப எத்தனை தாய்கள் நம்ம இந்த இங்கேயும் தான் தாய்க்கு அப்புறம் கணக்கு பண்ணாங்க. எத்தனை எங்களுக்கு அதிசயமாக இருக்கு. இப்ப எனக்கெல்லாம் எங்க அம்மாவை எப்படி கணக்கு பண்ணாம வாழ முடியும்? அது எப்படி இருக்க விளங்குது எனக்கு. இந்த காலங்களில் அது நடக்கும் போது எனக்கு அதிசயமா இருக்கு. இந்த அம்மாவை எப்படி நேசிக்க முடியும்? இது என்ன உலகத்துல வாழ்றோம் நாங்க? இப்ப சுவாபாவிகா போச்சு. எத்தனை பேர் அம்மா அப்பாவை நேசிக்க எனக்கு அதை நினைக்கவே நிலையாம இருக்கு. கற்பனை பண்ணி அம்மாவை நேசிக்காம சுவாபாவிக இல்லாத காரணம். அதே போல சொல்றேன். அப்ப சொன்னேன் எங்கட இந்த நாட்கள் சுவாபம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த நாட்களுடைய காரியத்தை வச்சு நீங்க பைபிள இட போடாங்க. இது வேற சொல்றது சுவாபம் தண்ணி போகிற காலம். இப்ப பிள்ளை தாய் தகப்பனுக்கு தாய் பேசுறாங்க, நீ இருக்கிற இப்படி இதை நினைச்சா எங்களுக்கு தலை சுத்துது. எங்க அம்மாவை அப்படி ஒரு நாள் பேச முடியுமா, நினைக்க முடியுமா? அம்மாவை பிள்ளை சின்ன இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து, தூக்கி பால் ஊட்டி வளர்த்து, இவ்வளவு பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டு வளர்த்த அம்மாவை தாண்டி தெரியும். எங்க அம்மா அங்க போய் கேட்க ஒரு காலத்துக்கு 100 தான் சொல்லுவாங்க, தலை கொடிச்சு பார்த்து. ஆனா நான் ஒன்றும் சொல்றது இல்லை. சரிம்மா அது அப்படிதான், சரி, ஓகே. ஏன்னா எங்களை சொல்ல முடியாது. எனக்கு விளங்க இல்லை. எப்படி ஒரு பிள்ளைகள் தாய் தான் அன்பு எப்படி சின்ன எப்படி போனோம், அதை நான் சொல்லல. ஒரு பிள்ளைங்க சாரப்படி இந்த பிள்ளைங்க அம்மாவுக்கு கலவெடுக்கும் போது அதை நான் சொல்லல. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு ஒரு தாய் தப்படி எப்படி அனுப்புனாங்க பிள்ளைங்க வாழ முடியும். நான் சொல்றேன், நான் சொல்றேன். அப்ப எங்க தம்பிய அந்த அண்ணாவா மூத்தனா சுவாப அனுப்புறதுனால என்னால நேசிக்க, அவனை எவ்வளவு பேசினாலும், அவனை எவ்வளவு யார் ஏசினாலும், திட்டினாலும், அவன் கலவரத்தாலும் இந்த சுவாப அன்பு விடுதலை. அவன் நேசிக்காம இருக்க, நேசிச்சுதான் அவர் யாரை பேசுறாலும் நோ நான் கொண்டு போட முடியாது சொல்லக்கூடாது. அப்படி இந்த சுவாப அன்புதான் இருந்தது. நான் சொல்றேன், வேதத்துக்கு சொல்லுது சுவாபத்திலேயே இந்த அன்பு இருக்குது. எங்களால கலவு செஞ்சா அதை எடுத்து மானத்தை கொண்டவனே நம்ம நேசிக்காம இருக்க முடியாது. எங்க சுவாப அன்பு. ஏன்னா ஒரு தாய் வயசுல பிறந்தது எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு அதை எங்களால கலக்க முடியல. அப்ப நான் கேட்கிறேன், நல்லா யோசிச்சுப்பார், கிறிஸ்தவனை யோசி.
ஜெபம் பண்ண மட்டும் இல்ல, ஜெபம் முதல் நல்ல அசை, பிறகு யோசி. இப்ப நீ மட்டும் எப்படி இந்த சபைக்குள்ள இருக்க மக்கள்ல ஒரு தாய்க்கு பிறந்தது, இப்ப எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்ற மூத்த சகோதரராக இருக்கிறாரு. அப்ப பிதாவுக்கு பிறந்திருக்கும். அதான் சொல்றது, பிறப்பித்தவரை நேசிக்கிற எவனும் பிறப்பித்தவரை நேசிக்கிறான். நீ எப்படி நேசிக்காம இருக்கிற? நீ எப்படி ஒரு மனத்துக்குள்ள இல்லாம இருக்கிற? அப்ப நீ எப்படி ரட்சிக்கப்பட சொல்லு? இதுக்குள்ள எத்தனை பேருக்கு சிக்கல் இருக்குது? சும்மா இப்படி இருக்கிறோம்ல, சரி, எத்தனை பேருக்குள்ள இன்னும் ஒரு ஆளை பார்த்தா சந்தோஷமா பண்ண முடியல, அவரை பார்த்தா ஒரு எரிச்சல், ஒரு கோபம், ஒரு பொறாமையோட கதை கூட இவன் நல்லா இருக்கிறான். எத்தனை பேர் நமக்குள்ள என்ன இருக்கு? அப்ப அப்படியா இருந்தால் நீ தேவனால் பிறப்பிக்கப்பட்டவனா? அப்ப நான் இந்த உலகத்திலே இருக்கிற தாய் தகப்பனுக்கு பிறந்த நாங்க 5 பேர் ஒற்றுமையா இருக்கிறோம். அது எப்படி பரலோகத்தினால் பரலோகத்தில் இருந்து பிறப்பிக்கப்பட்ட எங்களுக்குள்ளே அந்த சுவாபம் இல்லாம எப்படி போச்சு? ஒரு விதத்துல என்னன்னு சொன்னா, நான் முன் பிறப்பிக்கப்படவில்லையோ நான் சந்தேகப்படுறேன். நீ பிறந்தா, நான் சொல்றேன், நீ பிறந்தா பிரச்சனை இருக்காது. இப்ப எனக்கு இருக்கும் தம்பிக்கோ அண்ணாவுக்கு பிரச்சனை இருக்காம இல்ல, பல பிரச்சனை இருக்குது. அடிப்படுவோம், அது செய்வோம், இது செய்வோம், சரியில்லை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனை வந்து விட்டுறாயிடும். அப்ப எப்படியோ எங்களுக்கு அந்த அன்பு சுவாபம் வந்து எங்களை விடாது. ஒரு அம்மா பிறந்த பிள்ளை எங்களுக்குள்ளே சில சில பிரச்சனை இருக்கு, சொல்லி செய்யல. சில சில கசப்புகளை நீங்க விதைச்சிருக்கா, நான் உங்களை பேசுனதுனால நீங்க கசப்புல இருக்கலாம், சரி, சில சில காரணங்க. ஆனால் அது எப்படியே தொடர்ந்து எப்படி போய் கொண்டிருக்குது? அது ஏன் அதுக்கு ஒரு முடிவை கட்ட முடியாம இருக்குது? அது ஏன் நாம வெளிவர முடியாம இருக்குது? அது அப்ப நான் சொன்னேன், அப்படி சகோதர ஒற்றுமை இல்லாவிட்டால், அன்பு இல்லாவிட்டால் 2 காரணம். ஒண்ணு, நீ பிறந்தியான்னு பாரு, முதலாவது. 2வது, பிறந்திருந்தாலும் சில குறைகள் இருக்கலாம். அந்த குறைகள் இருந்தால் நம்ம நிவர்த்தியாக செய்யும் பொழுதுதான், நம்ம அதிலே ஒரு மனத்துக்கு வரும் பொழுதுதான் அந்த ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை தனிப்பட்ட வாழ்விலோ, குடும்ப வாழ்விலோ, சபை வாழ்விலோ காணும். ஆனா என்ன கவனிங்க, இது லேசான காரியம் இல்லை. இப்ப லேசான, நான் எங்க அண்ணாவோட சமாத காத்து லேசான காரியம். சில காரியங்களுக்கு பெரிய எச்சம் தான் வருது. ஆனாலும் நாம விழுந்து கிழந்தே செஞ்சு ஒரு சமாதத்தை காத்துக்கொள்றோம். ஏன்னா நாம ஒரே ஒரு காரணம் நம்ம வச்ச பிறந்தாத, வேற ஒன்றும் இல்லை. அப்படிப்பட்ட வேற ஒருத்தரை கண்டா நான் கிட்டே போவேன். ஆனா இப்ப எங்க சவால் நாளையா இருக்கும். இப்ப நான் சொல்றேன், இப்ப நாங்க தேவனால் பிறப்பிக்கப்பட்டோம் நான் சொல்லியிருக்கோம். சொல்லுங்க, அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளார், அவளை எத்தனை பேர், அத்தனை பேரும் தேவனுக்கு பிள்ளைகளானபடி அதிகாரம் கொடுத்தார். நாங்க சொன்னோம், ஒருத்தன் இருள் இருந்து வெளிச்சத்துக்கு வந்தான் எப்படி கண்டுகொள்ளலாம்? சகோதரத்துல சிநேகிதமா இருக்கிறதா? நீ காண்ற சகோதரத்தை சிநேகிக்காதவன் வேறு சொல்றது. நீ எப்படி காணாத பிதாவை நீ நேசிப்பார்? அது மாத்திரமல்ல, பிறப்பித்தவனிடத்திலே அன்பு கூற எவனும் அந்த பிறப்பித்த அவனிடத்துல என்ன செய்யறான்? அன்பு. இந்த 3 எடுத்து பார்த்தால், பிதாவால பிறந்திருந்தா நமக்குள்ளே ஒரு சுவாப அன்பு, அதாவது எங்களை தெரியாம ஒரு இனம் தெரியாத சகோதர அன்பு இருக்கிறதா? அப்படி இல்லைன்னா நீ மறுபடி பிறக்கவில்லை. அப்படி இல்ல, நீ மறுபடி பிறந்திருந்தா சில வேலை இன்னும் நீங்க விட்டு கொடுக்க கஷ்டமா இருக்குது. அப்படி இருந்தால் என்ன நடக்கும்னா, இந்த அபிஷேகம் உங்களை விட்டு கஷ்டப்படலாம். நீ மேடையிலே பேசும்போது ஜனங்களுக்குள்ள ஏதாவது நடக்கணுமா, இல்லை யாருக்கு சுவிசேஷம் சொல்லும் போது அவனுக்கு ஒரு கிரியை நடக்கணுமா, அதை நீங்க ஆராதிக்கும் போது ஜனங்களுக்குள்ளே ஒரு அபிஷேகம் பாயணுமா, நீ ஜெபம் பண்ணும்போது ஜனங்கள் ஒரு உயிர்ப்புக்கு வரணுமா, நீ சகோதர சிநேகத்தை காத்துக்கணும். முதலாக நான் சொல்றேன், நீ தேவனுக்கு பிறந்திருந்தால் உனக்கு எப்படியும் சகோதரத்துக்கு ஒரு அன்பு இருக்கும். அப்படி அந்த துளியும் அன்பு இல்லாவிட்டால் நீ பிறக்கல. நீ அவனை குறை சொல்லி, இவரை குறை சொல்லி, இதை சொல்லி, பாசனை குறை சொல்லி, இப்படியே நீ குறை சொல்ற ஒரு ஆளா இருந்தால் நீ இன்னும் பிறப்பிக்கப்படவில்லை. அல்லது பிறந்து நீ இன்னும் ஒரு மனத்தை காக்கிறது. ஒரு மனம் காக்கிறது பெரிய ஒரு காரியம் நான் சொல்றேன். அது ஏதாவது ஒரே ஒரு காரியம். திருப்பி அதை வாசிச்சு அந்த 4வது திருப்பிக் கொள்ளுங்க. ஆதலால் கர்த்தரிடத்தில் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவங்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மை. இதான் பிரச்சனை. இப்ப நாங்க சொல்லப்பட்ட இந்த காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளாவிட்டால் நாங்க சகோதர ஐக்கியத்தை காத்துக்கொள்ள முடியும். அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு அது அந்த நீரோடைய என்ன பேர் இருக்கு, சாம்சன் பாசம் சொல்றாரு, கணவன் மனைவிக்குள்ள ஏன் பிரச்சனை? சுவாபம் மாறல, அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்ட அந்த சுவாபம் மாறவே. 44 தெரியாது நிறைய சொல்றது, ஒரு பாத்திரத்துல ஒரு பாத்திரத்தை வாக்குறது,
அதே சுவாபம் தான். அன்றைக்கு இந்த கோபம் தான், அன்றைக்கு இந்த எரிச்சல் தான், அன்றைக்கு இந்த பொறாமை தான், அன்றைக்கு இந்த மனப்பான்மை இல்லாத தன்மை தான், அன்றைக்கு இந்த விட்டு கொடுக்க முடியாத தன்மை தான், அன்றைக்கு இந்த கசப்பு தான். அப்ப ஒரு குடும்பத்துக்குள்ள ஒழுங்கா ஐக்கியம் இல்லைன்னா, அதாவது 2 பேர் விட்டு கொடுக்க முடியும். நான் சாங்கிய கோயிலும் இப்படி ஏதோ அந்த பெருக்காத ஒற்றுமையா இருக்காருன்னா 2 பக்கம் விட்டு கொடுத்தல் இருக்குது. இல்ல செய்ய முடியாது. அவ பரலோகத்துக்கு பிறக்கல, நானும் பரலோகத்துக்கு பிறக்கல. எனக்கு கோபம் செய்யும், எனக்கு எடுத்து வரதான் செய்யும், அவங்க செய்யும். அவங்க மனுஷன், நானும் மனுஷன் தான். அப்ப இது எப்படி காத்து கொடுக்குது? அதுதான் முக்கியம். நான் நினைக்கிறேன் எல்லா கணவனையும் கேட்டுங்க. கணவன் நினைக்கிறேன் மனுஷன் நான் நிற்கிற மாதிரி இருக்கு, மனுஷன் நினைக்குது கணவன் தான் நிற்கிற மாதிரி இருக்கு. இங்க இப்படி ஒரு கணவனையே கொண்டாட அது மாதிரி சகோதரத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குமாப்பா. ஒருவன் கோபமா இருப்பான், எரிச்சலா இருப்பான், ஒருவன் காசு கொடுக்காதவனா இருப்பான், ஒருத்தர் குறைசொல்லா இருப்பான். இப்படி சில குறைகள் இருக்கு, எனக்கு இருக்குது. அப்ப எப்படி சொல்லப்பட்ட இந்த சுவாபங்களுக்கு நீ மாற மாட்டேன். நீ சொல்லிக்கொண்டே நீ சொன்ன ஜெபம் மிக மிக முக்கியம். ஆனா சில ஜெபங்கள் வார்த்தைக்கு வேலை செய்யாது. நீ கொரோனாவை தப்பணுமா ஜெபம் பண்ணுவது அதான் முக்கியம். 2வது நீ டிஸ்டன்ஸை காத்துக்கொள்ளல, நீ முகக்கவசம் போடல, உனக்கு கொரோனா வரும். அதே மாதிரி சொல்றேன், இந்த குடும்ப வாழ்க்கை இருக்கிறது சௌலசிய தேவை சொல்றேன். நீங்க உங்களுக்கு ஜெபம் பண்றேன். நான் 3 மணிக்கு ஜெபம் பண்றேன். நான் 3 மணிக்கு ஜெபமே இல்லை, நான் 6 மணிக்கு ஜெபிக்கிறேன். 6 மணிக்கு ஜெபம் அதெல்லாம் ஜெபம். நீ ஜெபம் பண்ண 3 மணிக்கு ஜெபித்தான் பரவாயில்ல, 5 மணிக்கு ஜெபித்தா பரவாயில்ல. நீ ஜெபிச்சு முடிச்சுட்டு உங்க வாழ்க்கையை மாற்றி நீ சித்தம் கொள்ளாவிட்டால் உன் குடும்ப வாழ்வும் சரி, உன்னுடைய சகோதர சிநேகமும் சரி ஒரு நாள் நாம ஒரு முயற்சி வைக்கலாம். நாம சுவாபத்துல நான் யாரோடய பழக்க இருக்கேன் பிரச்சனை இருக்கேன். ஏன்னா நான் சுவாபத்தை பார்த்து தேவை இருக்கேன். ஆகவே நான் யாரோடையும் ஒத்து போன தேவை. சில பாசனங்களே கண்டிப்பா நான் முடிவு எடுக்கிறேன். அது மற்றபடி நான் என்னுடைய சுவாபத்தை மாத்தினா எத்தனை பேர் காம சொல்றீங்க? உன்னுடைய சுவாபம் மாறினா நீ யாரோடையும் வாழ முடியும். உங்களுடைய சுவாபம் தான் பிரச்சனை, அடுத்த பிரச்சனை இல்லை. உனக்கு பஞ்சாதி பிரச்சனையா, புருஷ பிரச்சனையா, ஆண்டவன் கொடுத்துருக்காரு. 2 பேருக்கு மாத்திருக்கு. எனக்கு நான் உங்களுக்கு பாஸ்டா வந்திருக்கேனா எல்லாரும் ஒரு மார்க் பாக்குறீங்க, உங்களை மாத்தத்தான் கோபம் நீங்க அதை சகித்து என்னோட போகும்போது நீங்க எனக்கு நீங்க தந்துருக்கீங்க. ஓகே, கேட்கறதுக்கு உங்களுக்கு கோரிக்கை இல்லை. உங்களுடைய சுவாபங்களே என்னைய மாத்தத்தான். எத்தனை பேர் சொல்லுங்க உங்களை கூட சொல்லுங்க. நான் நேசிக்கிறேன், நல்லா நேசிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நோக்கத்தோட வாழ்க்கை நான் ஒத்து சொல்ல மாட்டேன். எந்த சுவாபம் மாறினா எல்லாரும் கருத்தால வந்துடும். சொல்லுங்க, நான் சுவாபம் எந்த சுவாபம் மாறிட்டா நீங்க எல்லாம் கடவுளாங்க. எங்க சுவாபம் மாற மட்டும் நீங்க கஷ்டம். ஏன்னா இப்ப பாருங்க வாசிக்க இந்த சுவாபம் மாறாதான் பிரச்சனை வழிய ஒரு மனத்துக்கு இது ஒன்றுமே இல்லை. இது அவன் சரியில்லை பெறுகிறார். அவன் என்ன கூட சொல்றான், சரி கூட சொல்ல தாழ்ந்து வாய்ந்தா புரியுது. இதை சபையில செய்ய முடியாட்டிவிட்டால் பழைய சபை நடத்தணும். இந்த காரியத்தை சபையில மக்கள் உங்களால் செய்ய முடியாது. என்ன நடக்கும்? எப்படி அவன் விழுது? என் வயசு சரியில்லை, என் அம்மா சரியில்லை, நீ சரியில்லை. நான் சொல்றேன், நான் சரியில்லை. எனக்கு வைஃபோட ஒத்து போக முடியாது. நான் சரியில்லை, வைஃப் நான் சரியில்லை. 2வது வைஃபை பார்ப்போம், நான் சரி. நாம விட்டு கொடுத்து நாம கீழ்படிஞ்சு போகும்போது ஆண்டவர் அவனை சரிப்படுத்த ஒரு பக்கத்துல, முதலாவது எங்களை சரிப்படுத்த உங்களுடைய உங்களுடைய கீழ்ப்படிவு சரி வரும் பொழுது அந்த அந்த கள்ளப்போர்களுடைய கீழ்ப்படிவு நான் பார்த்து சொல்றேன். முதலாவது இந்த கீழ்ப்படிவு அது மாதிரி நான் சொல்றாரு. இந்த மனைவி பிரச்சனை இல்லை, அதை நான் பார்த்து சொல்றேன். ஆனா நீ முதல் கீழ்ப்படி, நீ தாழ்ந்து போ, நீ நீடிய பொறுமையாக மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி. இப்ப இந்த சமாதானமாக வாழணுமா? தேவன் எங்களுக்கு நீ மறுபடி பிறந்திருந்தா, நான் சொல்றேன், நான் மறுபடி பிறந்திருந்தால் நீ மறுபடி நீ சேட்சிக்கு வந்தால் அல்ல, ஞானஸ்தானம் இருக்காது, நீ மறுபடி பிறந்திருந்தால் உண்மையாய் பாவத்தை அறிக்கை செய்து இயேசு ரட்சகனை ஏற்றுக்கொண்டிருந்தால், உண்மையா உள்ளத்திலிருந்து பாவத்தை பார்த்து என்னால் ரட்சிக்கப்பட முடியாது, இயேசு ரட்சித்தால் ஒழிய அவருடைய திருப்புணியத்தால் மாத்திரம் ரட்சிக்கப்பட உண்மையா சொல்லியிருந்தால் நீ மறுபடி பிறந்திருக்கிற. இப்ப நானும் மறுபடி பிறந்திருக்கேன். மறுபடி பிறந்த பிறகு ஆவி அப்ப அந்த உடனே எங்க வருது? ஆவியின் ஒருமைப்பாடு வருது. அப்பா ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஆவி ஒருமைப்பாட்டை பாருங்க.
மூணு வாசிங்க, 2-3 சேர்த்து வாசிங்க திருப்பி. மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆவி ஒரு மனம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை காத்துக் கொள்வதுதான் என்னுடைய வேலை. ஆனா பேசாம காரணம் இல்லை, அதான் நமக்கு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை, உனக்கு பிரச்சனை. ஏன் அதை காத்துக்கொள்ள நான் சொல்றேன், நீ காத்துக்கொள்ள அப்படி ரட்சிக்கப்பட்டியாக பார்த்துக்கொள். 2வது ரட்சிக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நீ இந்த ஒரு மனத்தை காத்துக்கொள்ளாவிட்டால் உன்னே ஒரு அபிஷேகம் தொடங்கி இருக்கும். நீ பேசும்போது, நீ பிரசங்கம் பண்ணும் போது, நீ பாடும் பொழுது, நீ என்ன செய்தாலும் ஜனங்களுக்கு ஒண்ணு நடக்கும். ஒரு மனத்தை காத்து ஜெபமாக காத்துக்கொள்ளாத வாழ்க்கையில ஒரு படி அபிஷேகம் கொடுக்கும். 2வது ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியாத வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் ஒரு படி. சொல்றேன், பெரிய பெரிய காரியத்தை போகாதீங்க, சின்ன சின்ன காரியத்தை சீர்படுத்தும். நான் சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில நான் பெருசா ஒண்ணு நாடல. என்ன சொல்றேன், எனக்கு அதை வேணும் அந்த வரை எனக்கும் சபை நடத்த திரும்ப செய்ய, நானும் என்னோட வாய்ப்பு சந்தோஷமா சமாதானமா வாழ்ந்து இந்த சபை நடத்த இவ்வளவு. நான் சின்ன சின்ன காரியத்தை ஒரு சின்ன பிள்ளைக்கு பேசினா கவனமா இருக்கு, இல்ல செய்யக்கூடாது, அதுதான் நான் கவனமா இருக்கு. ஏன்னா பெரிய காரியத்தை கற்று பார்த்து இப்ப நான் பிரசவம் வரந்தானே இது கரெக்ட் பண்ணுங்க. பிரசவம் இது நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நான் சின்ன சின்ன காரியம் ஒன்றும் ஒழுங்கா இருந்தா இங்க வரும்பொழுது கத்தோட அபிஷேகம் மாதிரி இருக்கும். நான் ஒன்றும் இது பெருசா எப்படி அது ஒரு பெருசா சத்தம் போடுற என்ன நடக்கும் போது அதெல்லாம் பார்த்து வாக்கையை பார்த்து கொள்ளலாம். அதான் வாக்கையை பார்த்துக்கோ, ஒரு மனத்தை காத்துக்கோ. மகிமையான அபிஷேகம் நீ எங்க போ, நீ என்ன உனக்கு தமிழே தெரியாது, எனக்கு இருந்தாலும் ஒழுங்கா தெரியாது, தெரியாடி பரவாயில்ல, ஆண்டவன் இறங்கி கிரி செய்தான். எங்களுக்கு என்ன சின்ன சின்ன பிரச்சனை உண்டு. எனக்கு வீட்டுல இருக்க சின்ன சின்ன பிரச்சனை, ஃப்ரெண்ட்ஸோட இருக்க சில குழப்பங்கள், சபையில் இருக்க அவரோட இருக்க சில குழப்பம், அதை நிவர்த்திக்க விருப்பம் இல்லை. ஆனா மேலே என்ன கூட அபிஷேகம் ஆண்டோட ஊத்தணும். கவனிங்க, ஒரு மனம் நீ ரட்சிக்கப்பட்ட எவனுக்கும் அடுத்த ரட்சிக்கப்பட்ட இந்த மரியாதை பேசும்போது பிள்ளை துள்ளுறது போல நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் இன்னும் ரட்சிக்கப்பட்ட காணப்படுவது உண்மை அறியாம இன்னும் தெரியாத ஒரு உறவு. நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா, உண்மை ரட்சிக்கப்பட்டிருந்தால் உன்னோட விசுவாசத்தை பார்க்கும்போது உனக்கு ஒரு துள்ளுதல் தான். அவங்களோட பழகணும், அன்பா இருக்கணும், அது இயற்கையா வரும். அதுவே அந்த 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 இயற்கையாய் சுவாப அன்பு, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு ஒரு சுவாப அன்பு இருக்கிறது போல மறுபடி பிறந்தவருக்குள்ள ஒரு சுவாப அன்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மறுபடியும் பிறந்தவாள் அல்ல, 2 பேருக்குள்ள அந்த சுவாப அன்பு இல்லாம. இப்ப நான் சொல்ல பாருங்க, இந்த மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு, இந்த காரியங்கள் நாம சீர்படுத்தாவிட்டா, இதிலே நாங்க வளராவிட்டா, அடிவாங்கியா உதவாங்கியே இந்த காரியத்தில் வளராவிட்டால் நாம ஒரு நாளும் அந்த ஒரு மனத்தை காத்துக்க முடியாது. மன நேர்த்திமையா இருக்கிறது நீடி பொறுமையில என்ன முக்கோபி எப்படி சகோதரன் அன்பு காத்துக்கொள்வோம். தாழ்மை இல்லை, நான் தான் பெரியவன், நான் தான் பாஸ்டர், நீங்க எனக்கு வரணும், எப்படி நான் உங்களோட மனத்தாழ்மை நான் காத்துக்கொள்வேன். சிம்பிளா யோசிச்சு பாருங்க. அடுத்த பாருங்க, அன்பு. அன்புனா என்ன? நீடிய சாந்தம், இப்ப நீடிய சாந்தம், தயவு, பெருமை இல்ல, எல்லாமே தாங்கும், எல்லாத்தையும் சகிக்கும். இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம அதனை சொல்றேன், நம்முடைய சுவாபம் மாறாவிட்டால் ஒரு மனம் ஒரு நாளும் வராது. எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு ஒரு மனம் வேணும், ஆனா சுவாபம் மாறக்கூடாது. நான் அப்படியே தான் இருப்பேன், எனக்கு புதுசம் மாறணும். நான் சாந்தி இருக்கிறேன், நான் மாற மாட்டேன், பாச தான் மாறணும், பாசம் இருக்கிறேன், நான் மாற மாட்டேன், இவ்வளோ மாட்டா சரி, நான் மாற மாட்டேன். என்னென்ன ஒரு மனம். அப்ப இந்த நீங்க ஒரு மனத்தை நேரடியா நீ கொண்டு வர முடியாது. நீங்க விரும்பலாம், ஒரு மனத்தை கொண்டு வர முடியாது. இந்த காரியங்கள் இல்லாவிட்டால், ஒரு மிகுந்த மனத்தாழ்மை இல்லாவிட்டால், அல்லது சாந்தம் இல்லாவிட்டால், பொறுமை இல்லாவிட்டால், நம்ம அன்பு இல்லாவிட்டால், இந்த காரியங்களிலே நாங்க அநேக இந்த காரியத்தை நாங்க யோசிச்சதும் இல்லை. எங்களுக்கு பெரிய காரியம், நான் பெரிய காரியம் என்ன விடு, வேலையை கட்டி விடு, நான் பாருங்க என்ன செய்து பாருங்க. வீட்டுல போய் கேட்டா மேடையை சொல்லக்கூடாது, மனசோட பாடகை மேடையை கட்டி விட்டாட்டா மைக்கை கொடுத்தாலும் அது வருது, ஏதாவது வருது. வீட்டை வந்து பாருங்க, ஒரு சாந்தமா கேட்கிறாங்க, சரி உப்பு இல்லாம சமைச்சிட்டாங்க, அது சத்தம் போறீங்க, சரியா சொல்லு சொல்லு, சரியா உப்பு இல்லாம என்ன வந்துட்டு, இப்ப சாந்தமா சொன்னா என்ன வந்துட்டு, என்ன பிரச்சனை வந்துட்டு.
நான் பைபிள் ஸ்கூலுக்கு போறேன், அல்லது நான் பாஸ்டா இருக்கிறேன், நான் கணக்கு தான் படிக்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, இப்போ தெரிஞ்ச டாக்டர்ஸே படிக்கல அப்படின்னு நான் நினைச்சேன். எப்படி உங்களோட தாங்க முடியும், எப்படி நான் உங்களோட மட்டும் காசு பண்ண முடியும்? அந்த படிப்பு தான் என்னது? நான் தாழ்மையா என்னை ஆக்க முடியாத படிப்பு எனக்கு என்னது? நான் சொல்றேன் இன்னைக்கு நம்ம அநேக நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில் நீங்க ஒரு மட்டும் காத்துக்கொள்ள மாட்டீங்க. ஏன்னு சொன்னால் பொறுமை இல்லை. இன்னைக்கு அநேகருடைய ஹஸ்பண்ட்மாருக்கு பொறுமை கிடையாது. சில மனைவி இல்லாமல் இருக்கு, அது வேற சொல்றதுக்கு யாருக்கு பொறுமை இல்லை. அப்ப எப்படி நம்ம கோபம் வருது? என்ன செய்யுது? மனத்தாழ்மை இல்லை. இன்னைக்கு அநேக புருஷன் இன்னைக்கு நினைக்கிறோம் மனுஷோட பெரியவங்க அப்படி வேற என்ன சொல்லுது? மனசுக்கு நீதான் வழி காட்டிக்கிறதுங்க, மனசுக்கு தலையும் நீதாங்க. ஆனா மனசுக்கு பேசி அவரை நெருங்கி வந்து நட சொல்லி வேற எங்க சொல்றது? நீ அவரோட அன்பு செலுத்து தான் சொல்லுது. அன்பு நாயினால நீடிய பொறுமையாக வருவாங்க, சாந்தமா இருக்கு, ஞானமா நட வருவாங்க. உடனே சொல்லுது பஜாஜி வளர்க்கிற பார்த்துருக்காங்க, ஞானமா நட. நான் சொல்றேன், குடும்பத்துக்குள்ளே ஒரு மட்டும் காத்துக்கொள்ள முடியல, பிள்ளைகளை ஒரு மட்டும் காத்துக்கொள்ள, நம்ம இப்படி சபையில் ஒரு மட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம சபையில ஒரு மட்டும் காத்துக்கொள்ள வந்தா அது போய் அதே போல ஒரு சொல்றேன், ஆண்டவர் எங்களுக்கு சபைக்கு வச்சது காரணம் நாங்கள் பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள்ள பரிசுத்தவான்கள், நடையின்படி பரிசுத்தவான்கள் அல்ல. அந்த பரிசுத்தத்தை நமக்கு உருவாக்கத்தான் தேவன் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஆகவே தான் ஒரு சாதியான ஒவ்வொரு மக்களும் வச்சிருக்கிறார். சென்னை மாவட்டத்தில் வச்சிருக்கிறான், மூப்பெல்லாம் ஒரு மாதிரி இருப்பான், விஜயக்காரர் மாதிரி இருப்பான், விசுவாசி இருப்பான், ஒரு குடும்பம் ஒரு மாதிரி இருக்கும். இவங்களுக்குள்ள உரைக்கப்பட்டு உரசப்பட்டு நாங்கள் சேர்ப்பதப்படத்தான் கொண்டு வச்சிருக்கார். நாம என்ன நினைக்கிறோம்? அவங்க ஃபுல்லா சரி வரட்டும், அதுக்கு பிறகு நாம் இல்ல அவன் சரி வரப்பு வரமாட்டான். ஏன்னா உங்களோட உரைத்து தான் சரி வருவான். அதுதான் அவங்களை கொண்டு வந்ததே உங்களை உரைச்சி நீ அதை ஏற்றுக்கொள்ளலாம். சொல்றேன், ஒரு நாள் மற்றவனை பார்த்து இவனால என்னால ஒரு மனமா இருக்க முடியும் சொல்லாத. நான் சொல்றது இந்த சுவாபமாகனா நீ சாந்தமா இருக்க முடியுமாங்களா, நீடிய பொறுமையா இருக்க முடியுமாங்களா, மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியுமாங்களா, அன்புடன் நடக்க முடியுமாங்களா, யாரோடையும் ஒரு மனத்தை நீ காத்துக்கொள்ள. அப்ப இந்த காரியத்திலே நீங்க சொல்றேன் உங்களால ஒத்துழைக்க முடியாதுக்கா, இந்த காரியத்திலே நீங்க வளராதுக்கா, சுருக்கமா சொன்னா அவர் சொல்ல போல உங்களுடைய சுவாபங்கள் மாறாவிட்டால் ஒரு மனத்தை ஒருபோதும் காத்துக்கொள்ள உங்களோட அபிஷேகம் குறைந்துதான் இருக்கும். திரும்ப சொல்றேன், நல்லா கவனிங்க, முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒருமித்து வாசம் சொன்ன எத்தனை இன்பமா இருக்குன்னு வேதம் அழகா சொல்லுது. அந்த பாட்டு அருமையான பாட்டு. ஒரு மனம் அவருக்கு நறுமணம். சொல்றேன், தனிப்பட்ட முறையிலே தேவனை நேசிக்கிறார், நேசிக்கிறார். ஆனால் சகோதரர்களாய் ஒருமித்து வந்தால் அவர் அதிகமாக நேசிக்கிறார், அதிக அளவிலே அவர் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். அப்போ நடைமுறையிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டதுக்கு ஒரு காரணம் அவருடைய ஒரு மனம் தான். ஒரு மனம் தான் ஒருமித்து கூடி வந்து மட்டுமல்ல, ஒரு மனமாய் ஒருமித்து கூடி வந்ததுதான் அதனுடைய காரணம். நான் சொல்றேன், பிறப்பித்தவர்களுக்கு அன்பு கூறணும், பிறப்பிக்கப்பட்டவர்களுக்கு அன்பு கூறுகிறார். அதே போல நான் சொன்னேன், நீங்க சகோதர அன்பு இல்லைன்னா நீங்க தேவனுக்கு அன்பு இல்லை. நீங்க நித்திய ஜீவன் உங்களுக்கு இருக்குது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் நீங்க சகோதரத்திலே அன்பு கூறுகிறார். ஐயா, உண்மையான அன்பு, அது தெய்வீக அன்பு. இந்த நேரம் போட்டு அழைக்கிறேன்னு சொல்ல வரல, உண்மையான அன்பு சொல்றேன். அப்ப இதை நாங்க கவனத்தில் கொள்ளணும். அப்ப அப்படி இல்லைன்னா அந்த சகோதரத்துக்கு ஒரு மனமா இல்லைன்னு சொன்னால் அபிஷேகத்தை 133 சங்கீதம் தெளிவா சொல்றது, அபிஷேகம் ஊட்ட மாட்டான். அப்ப ஒரு மனத்துல இருக்கிறவங்க சபையில தான் அந்த ஆரோக்கியிலே அந்த சிரசிலே அவர் அபிஷேகத்தை ஊட்டுகிறாரு. அது அங்கேயும் சொன்னா எல்லா அங்கங்களிலும் அது வடிஞ்சு வருகிறது. ஆக உங்க வாழ்க்கையில் ஒரு அபிஷேகம் வேணுமா, நீயா தீர்மானம் பண்ணு. அதோட என்னுடைய வாழ்க்கை இப்ப இருக்கிற அபிஷேகத்தை விட ஒருபடி அபிஷேகம் கூட வேணும் அப்படின்னு யோசிச்சா அந்த அபிஷேகம் சொன்ன ஆடுறது துள்றத நினைக்காத, நேரே நினைக்காத, உண்மையான வாழ்விலே நான் ஒரு அபிஷேகத்தோடு கூட வாழ. சரி, அதே போல ஊழியம் செய்யும் பொழுதும் நான் ஊழியம் செய்யும் போது அந்தவரே நான் பேசும் போது, நான் பாடும் போது, நான் ஜெபம் போது, நான் ஒரு சுவிசேஷம் சொல்லும் போது என் வாயிலிருந்து அபிஷேகம் புறப்பட வேண்டும். நீ விசுவாசித்தால், நீ அதை வாங்கித்தால் நீங்க ஒரு மனத்தை காத்துக்கொள்ள வேண்டும். சொன்னேன், இந்த ஒரு மனம் ஏற்கனவே நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால் ஒரு மனம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை காத்துக்கொள்றது உங்களுடைய வேலை. அதை காத்துக்கொள்றது நான் சொல்றது போல அப்போ விரிச்சு பார்ப்போம். இந்த தாழ்மை வேணும், தாழ்மை வேணும், மன தாழ்மை வேணும், பொறுமை வேணும், பொறுமை வேணும், பொறுமை வேணும், நீடிய சாந்தம் வேணும்.
சாந்தமா இருந்தா என்ன கோபம் இல்லாம இருக்குது. தொடர்ச்சியா கோபப்பட்டு எரிச்சப்பட்டு விழுந்து கொண்டே இருந்தால் ஒரு மனத்தை எப்படி காப்போம்? தாழ்மை இல்லைன்னா எப்படி காப்போம்? எங்களுக்கு நேற்று இருந்தா எப்படி மற்றவங்க நம்ம தாழ்மையா போக முடியும்? நம்ம அன்பிலே நாங்க வளரணும். சுருக்கமா சொன்னா எனக்கு எடுக்க முடியல. சுருக்கமா நாம் சுவாபத்திலே மாறும் பொழுது யாரோட ஒரு மனமாயிருக்க எங்களால முடியும். யாரோட ஒரு மனமா இருக்க தயவு செய்து இன்றைக்கு மற்றவனை குறை சாட்டுவதை விட்டுவிட்டு நீ உன் சுபாவத்திலே வளர பாரு. நீ சாந்தமா இருக்க பாரு. நீ நீடிய பொறுமையா இருக்க பாரு. நீ மனத்தாழ்மையா இருக்க பாரு. நீ அன்பு நடக்க பாரு. ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியும். வேற விதமா காத்துக்கொள்ள முடியாது. நீங்க என்ன கூட சொல்லி காத்துக்கொள்ள முடியாது. நீங்க என்ன ஜெபம் பண்ணி காத்துக்கொள்ள முடியாது. ஜெபம் தேவை. நீங்க ஜெபம் பண்ணி விட்டு இந்த காரியத்திலே ஒப்பு கொடுத்து உங்களுடைய சுவாபம் மனையப்படாவிட்டால், என்னுடைய சுவாபம் மாறாவிட்டால் ஒரு போதும் குடும்பத்திலேயும் சரி சபையிலும் சரி ஒரு மனத்தை காத்துக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு மனத்தை காத்துக்கொள்ளாதவங்க தலையில அபிஷேகம் இருக்காது. சத்தம் இருக்கும், அபிஷேகம் இருக்காது. அந்த வாயில அபிஷேகம் இருக்காது, சத்தம் அதிகமாக இருக்கும். அது பிரயோஜனம் இல்லை. ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, தகப்பனே, இந்த அபிஷேகம் அது மிக மிக எங்களுக்கு அவசியம் ஆண்டவரே. அது இந்த கடைசி காலத்திலே வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை நிரம்பி அநேகரை வாழ வைக்க, அந்த சபை மக்களை மட்டுமல்ல அசுவிசுவாசை வாழ வைக்க எங்கள் மேல் ஒரு அபிஷேகம் தேவையானவரே. அதுக்கு மனத்தாழ்மை ஆண்டவரே, இந்த ஒரு மனம் மிக மிக அவசியம் ஆண்டவரே. இந்த ஒரு மனத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு மனத்தாழ்மை அவசியம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆண்டவரே நீடிய பொறுமை அவசியம் ஆண்டவரே. தயவு அவசியம் ஆண்டவரே. அன்பு அவசியம். இந்த நாளையும் ஆண்டவரே அது மாற்றம் இதுக்கு அங்கால போய் மன்னிக்கிற சுவாபம் அவசியம். இந்த 5 காரியத்திலையும் நாங்கள் வளர எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க. யார் யார் இன்னைக்கு உண்மையாகவே நாங்கள் ஆண்டவரே ஒரு மனமாய் வாழ விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாரும் மத்தியிலையும் இந்த 5 காரியத்தையும் நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே சொல்லுவார். ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. காட்சியும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் சொல்லுவோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய அன்யோன்யமும் சதா காலம் நம்மளோடு